கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். பொதுவாக 2 மனநிலைகளை மனுஷங்க கிட்ட நம்ம பார்க்க முடியும். ஒன்று தாழ்மை இல்லாமல் பெருமையோடு இருக்கிறது, இன்னொன்று தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கிறது. ஆமாங்க, ஒன்று இன்ஃபீரியாரிட்டி, இன்னொன்று சுப்பீரியாரிட்டி. பெருமைப்படுறதுன்றது எப்படி ஒரு மோசமான பாவமோ, தாழ்வு மனப்பான்மையும் தேவனுக்கு எதிரானது. தாழ்வு மனப்பான்மைன்றது தனக்கு இருக்கிறத நன்மையாக பார்க்க இடமளிக்காம தாங்கிட்ட இல்லாததுக்காக வருந்தி குறைப்பட்டுக்கிட்டு திருப்தி இல்லாமல் வாழ்கிறது. மற்றவங்க மட்டுமே சிறப்பாக இருக்கிறாங்கன்னு எண்ணுறதும், தான் மட்டுமே இந்த உலகத்தில் வீணாக இருக்கிறேன்னு எண்ணுறதும் இயல்பாக இருக்கும். தேவனுடைய பிள்ளைங்க இந்த மனப்பான்மையுடையவர்களாக இருந்தால் நிச்சயம் தேவனுடைய திட்டத்தை நாம் நிறைவேற்றவே முடியாது. இன்றைக்கும் நாம் நம்மளை ஆராய்ஞ்சி சரியான சத்தியத்தை சிந்தித்து கற்றுக்கொள்வோம். நான் பாவிதான் என்றாலும் நீர் மாசற்ற இரத்தம் சிந்தினீர். இந்த பாடல் அறியாத கிறிஸ்தவங்க இருக்க முடியாது. இந்த பாடல் ஆத்தும ரட்சிப்பின் பாடல்னு அழைக்கப்படுது. மிகப்பெரிய தேவ ஊழியரான பில்லி கிரஹாம் அவங்க தன்னுடைய கூட்டங்களுடைய முடிவில் ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குன்னு அழைக்கும்போது இந்த பாடலை பாடி அழைக்கிறது வழக்கம். இந்த பாடலை எழுதியவங்க சார்லட் எலியட் அப்படின்ற அம்மையார். அவங்க தன்னுடைய 30 வயசு வரை ரொம்ப சந்தோஷமாக, எதை குறிச்சும் கவலையே இல்லாதவங்களா, உற்சாகமானவங்களா, பாடி பறக்கக்கூடிய பறவையை போல் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க 30 வயசை தாண்டியப்போ அவங்களுக்கு ஒரு வியாதி வந்துச்சு. அது அவங்கள படுக்கையை விட்டு எழுந்திருக்க முடியாதபடி அந்த பறவையினுடைய காலை ஒடிச்சு போட்டது போல் படுக்கைக்கு கிடையாக்கி போட்டுச்சு. அந்த அம்மையார் மனம் ஒடிஞ்சு போனாங்க. தேவன் மேலேயும் உலகத்தில் இருக்கிற எல்லாரு மேலேயும் அவங்களுக்கு கோபம் வந்துருச்சு. சுய பரிதாபம் அவங்கள ஆட்கொண்டுருச்சு. அப்போ அவருடைய தகப்பனார் தங்களுடைய குடும்ப உறவினரும் கர்த்தருடைய ஊழியரும் பாடகருமான டாக்டர் சீசர் மலான் அப்படின்ற ஊழியரை தங்களுடைய வீட்டுக்கு அழைச்சாரு. அவர் வந்து பேசினா மகளுடைய இருதயம் மாறும்னு அவர் நினச்சாரு. அதுபோலவே அந்த டாக்டரும் வந்து சார்லட் கிட்ட பேசினார். அப்போ அவங்க தன்னுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா வெறுப்பையும் அவர்கிட்ட எடுத்து கொட்டினாங்க. தேவனை பற்றி குறை சொன்னாங்க. அதை கேட்ட அந்த டாக்டர், நீங்கள் ரொம்ப களைச்சி போயிருக்கிறீங்க, வெறுப்பையும் கோபத்தையும் உள்ளடக்கி ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னார். அப்போ சார்லட், நான் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு என்ன செய்யணும்னு அவர்கிட்ட கேட்டாங்க. அதுக்கு அந்த டாக்டர், நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கணும்னு சொன்னார். அப்போ அவங்க, நான் என் வாழ்க்கையில் சில காரியங்களை சரி செய்ய வேண்டி இருக்குது, அது எல்லாத்தையும் சரி செஞ்சதுக்கப்புறம் நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கிறேன்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த டாக்டர், நீங்கள் இப்போ எப்படி இருக்கிறீங்களோ அப்படி நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே கிறிஸ்துவக்கிட்ட வாங்க, அவர் உங்களை ஏற்றுக்குவார். அது மட்டும் இல்லை, உங்களுடைய வெறுப்பு கோபத்துக்கு பதிலாக சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருவாருன்னு சொன்னார். அப்போவே அந்த அம்மையார் கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டு அந்த நாளிலே ரட்சிக்கப்பட்டாங்க. அன்னையிலிருந்து அந்த நாளை தன்னுடைய ஆவிக்குரிய பிறந்த நாள்னு ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடினாங்க. 14 வருஷம் கழித்து அவங்களுடைய சகோதரன் ஒரு போதகராக இருந்தவர் ஏழையான ஊழியர்களுடைய பிள்ளைங்களுக்கு ஒரு பள்ளியை ஆரம்பிக்க நினச்சாரு. ஆனால் அவருக்கு போதிய பண உதவி இல்லாததுனால என்ன செய்கிறதுன்னு சார்லட் கிட்ட கேட்டார். அப்போ அவங்க ஒரு பாடலை எழுதி அதை வச்சு நிதியை திரட்டலான்னு சொன்னாங்க. அப்போ அந்த சீசர் மலான்ற டாக்டர் இருக்கிற வண்ணமாகவே கிறிஸ்துவிடம் வாருங்கள்னு சொன்ன வார்த்தைகளை ஞாபகத்தில் வச்சு இந்த பாடலை எழுதி அது மூலயமா பணத்தை திரட்டி அந்த பள்ளியை கட்டுனாங்க. சார்லட் தன்னுடைய வியாதியிலிருந்து கடைசி வர சுகமடையவே இல்லைன்னாலும், கடைசி வர வீட்டிலேயே சிறப்பட்டு இருந்தாலும், அவங்களுடைய இருதயம் தன்னுடைய சிருஷ்டிகராகிய கர்த்தரை நித்தமும் துதிச்சு அவங்க தன்னுடைய தேவனிடத்தில் நேசத்தை வச்சுருந்ததுனால 150 பாடல்களை ஏற்றினாங்க. அது ஆங்கில கிறிஸ்தவ வரலாற்றில் ஒரு எழுப்புதலை உருவாக்குச்சுன்றது உண்மை. தங்களுடைய பலவீனத்துலேயும் கர்த்தருக்குன்னு பாடல்களை ஏற்றி பாடிய அந்த கவிக்குயில் தன்னுடைய 82வது வயதில் நித்தியமான சுகத்தோடு பலவீனங்கள் மாறி தான் நேசித்த தேவனோடு என்றென்றும் வாழும்படி பறந்து போயிடுச்சு. ஆனால் அவங்க இயற்றிய பாடல்கள் பல மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்டு இன்றைக்கும் பாடப்பட்டு வருது. ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் உங்களை பற்றி தாழ்வு மனப்பான்மையுடையவராக இருக்கிறீங்களா? என்னால் என்ன செய்ய முடியும்?
நான் இவங்கள போல செயல்பட முடியாது, அவங்கள போல சிறப்பாக எதையும் செய்ய முடியாதுன்ட்டு சிந்திச்சு வருந்திட்டுருக்கீங்களா? உங்கள் வாழ்க்கை மற்றவங்கள போல சராசரியாக இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கே கவலையை விடுங்க. ஊமையானவனை படைச்சதும் செவிடனை உண்டாக்கியதும் அவருடைய கரம் இல்லையா? அவருக்கு தெரியாதா ஏன் படைச்சாருன்றது? அவரால் எப்படிப்பட்டவரையும் தன்னுடைய மகிமைக்கு ஒப்பாக மாற்றவும் முடியும், தன்னுடைய மகிமைக்காக பயன்படுத்தவும் முடியும். ஆமாங்க, சார்லட் போல் உங்களுடைய வாழ்க்கை வீண்ட்டு நீங்களாவே முடிவு செஞ்சு கொள்ள வேணாம். என்னால் எல்லாம் முடியுன்ற பெருமையும் வேண்டாம், என்னால் என்ன ஆகுன்ற தாழ்வு மனப்பான்மையும் வேண்டாம். நான் தேவனுடையவன், அவரால் உண்டாக்கப்பட்டு அவரால் அழைக்கப்பட்டவன். நிச்சயம் அவரால் என்னை கொண்டு எதையும் செய்ய முடியும்ன்ட்டு நாம் ஒப்பு கொடுப்போம். ரோமர் 8:22 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம்னு சொல்கிறது போல, தேவன் எதை செஞ்சாலும் எதை அனுமதிச்சாலும் அது நன்மைக்கு ஏதுவாகவே நடக்குன்றத நாம் நிச்சயத்துக்கிட்டு அவர் என்னை கொண்டு எதை செஞ்சாலும் செய்யட்டும்ன்ட்டு ஒப்பு கொடுக்க இன்றைக்கே நாம் தீர்மானிப்போம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்ட்டு கர்த்தருக்காக வாழ்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமீன்.